வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அம்பேத்கரை அவமதித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். அம்பேத்கரை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை அமித்ஷா இழிவுபடுத்தியுள்ளதாக கண்டனம். மாநிலமெங்கும் அனல் பறக்கும் ஆவேச போராட்டத்தை நடத்திய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், அப்போராட்டங்களில் தன்னெழுச்சியாக திரண்ட மக்கள், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கண்டன குரல் எழுப்பிய திமுக மற்றும் தோழமை கட்சிய எம்பிக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் டங்ஸ்டன் விவகாரத்தில் அதிமுக கபட நாடகம் என திமுக செயற்குழு கூட்டத்தில் கண்டனம். அதிமுக பாஜக கைகோர்த்து உருவாக்கியதுதான் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் எனவும் குற்றச்சாட்டு. (2026) சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற புறப்படுவீர் என திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். வரும் காலத்திலும் திமுக ஆட்சி தொடர்ந்திடுவதை தொண்டர்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். பெஞ்சல் புயல் நிவாரணத்திற்கு தமிழ்நாடு அரசு கோரிய 6,675 கோடி நிவாரண நிதியை ஒதுக்காத மத்திய அரசுக்கு திமுக செயற்குழுவில் கண்டனம். புயல் வெள்ள நிவாரணமாக 2,000 கோடியை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். குலத்தொழிலை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாது. திமுக செயற்குழு கூட்டத்தில் திட்டவட்டமாக அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தவறுகளை மறைக்க தன் மீது அவதூறு பரப்புகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டங்ஸ்டன் விவகாரத்தில் 10 மாத காலம் திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மக்கள் கொய்த்தெழுந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியின் காரணமாகத்தான் நீங்க கடிதம் எழுதுறீங்க பிரதமருக்கு. அதுக்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டாடுறீங்க. ஆனால் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் 2024 பிப்ரவரி மாதம் நம்முடைய மதுரை மாவட்டம் மேலூர் அந்த பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் விடுகின்ற பொழுது ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க? அதிமுக ஆட்சியில் மத்திய அரசுக்கு எதிராக கருப்பு பலூன்களை பறக்கவிட்ட முதலமைச்சர் தற்போது வெள்ளை குடை பிடித்து வெள்ளை குடை வேந்தனாக மாறிவிட்டார். மத்திய அரசை எதிர்ப்பதில் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடல். திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது போய் கருப்பு கொடை பிடிச்சாங்க, கருப்பு கொடை விட்டாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. இப்ப வெள்ளை கூட போய் பிடிக்கிறார். வெள்ளக்குடி வேந்தன் இன்றைய முதலமைச்சர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் முதலமைச்சர் NLC விரிவாக்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்காதது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சரமாரி கேள்வி. சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டேன். ஆவேசமா பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இந்த ஆவேசம் ஏன் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிராக உங்களுக்கு வரல? நெய்வேலியில அம்பேத்கருக்கும் காங்கிரசுக்கும் இருந்தது அரசியல் முரண்பாடு, பாஜகவுக்கும் அம்பேத்கருக்கும் இருப்பது கருத்தியல் முரண்பாடு. அம்பேத்கரை அவமானப்படுத்திய காங்கிரசுடன் கூட்டணியில் இருப்பது அம்பேத்கரை அவமதிப்பதாக இல்லையா என்ற கேள்விக்கு திருமாவளவன் பதில். கருத்தியல் முரண்பாடு. அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பொருட்படுத்தாமல்
அதனை நீர்த்து போகச் செய்கிற அனைத்து வேலைகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. எனவே கூட்டணி உடையவில்லை என்ற ஆதங்கத்தில் பேசி வருகிறார் அண்ணாமலை. திமுக சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக திருமாவளவன் உள்ளார் என விமர்சித்த அண்ணாமலைக்கு பதிலடி. உருவாக்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. எனவே நாங்களே உருவாக்கிய கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் சிதைப்பதற்கு சிதறடிப்பதற்கு துணை போக மாட்டோம், காரணமாக இருக்க மாட்டோம் என்று நான் பிரகடனம் செய்தேன். அதை அண்ணாமலை போன்றவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்கிற ஆதங்கத்தில் ஏதேதோ பேசுகிறார். நடிகர் அல்லு அர்ஜுன் கை கால் கிட்னியை இழந்து விட்டாரா என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காட்டம். அல்லு அர்ஜுனை பார்க்க ரசிகர்கள் வரிசையில் நிற்பதை சுட்டிக்காட்டி காரசார கேள்வி. அரசு சார்பில் இனி திரைப்படங்களுக்கான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படாது. சிறப்பு காட்சிகளுக்கும் இனி அனுமதி இல்லை என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டம். தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் பொய்யான தகவல் பரப்பப்படுவதாகவும் நடிகர் அல்லு அர்ஜுன் குற்றச்சாட்டு. தன் கேரக்டரை யாரும் ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டாம் எனவும் தனக்கும் ஒரு மகன் இருக்கிறான் எனவும் காட்டம். தேவைப்படும் போது அரசியலில் நடிகர்களை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தேவைப்படாத போது கூத்தாடிகள் என சொல்லி விடுவார்கள். திரைப்படம் தொடர்பான தனிநபர் விமர்சனத்தை ஏற்க முடியாது என நடிகர் சரத்குமார் திட்டவட்டம். கூத்தாடி ஆயிடுவாங்க. அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாரை பற்றி நான் சொன்னேன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா? சென்னை குரோம்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். கூட்ட நெரிசலில் சிக்கி மூதாட்டி மற்றும் இளம்பெண் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. நெல்லை மாவட்டத்தில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள். மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்காக திருவனந்தபுரம் உதவி ஆட்சியர் தலைமையில் 70 பேர் கொண்ட குழு நெல்லை வருகை. நெல்லையில் 6 இடங்களில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை அகற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என கேரள அதிகாரி பேட்டி. தமிழக மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல். பொது இடங்களில் மின் விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை அதிகரிப்பு. ரூபாய் 5 லட்சத்தில் இருந்து ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி மின் வாரியம் அறிவிப்பு. ஊராட்சி செயலாளர்கள் ஒரே கிராம ஊராட்சியில் பல ஆண்டுகள் பணிபுரிவதை தடுக்கும் வகையில் பணி மாறுதல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் உத்தரவு. நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது. முன்னாள் சிறை கைதியின் மகள் மற்றும் பேத்திக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். பெண் ஒருவரால் தாக்கப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் பணியிடை நீக்கம். மேற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது.
படிப்படியாக கடலிலேயே மேலும் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இந்தியாவுக்கான வளர்ச்சி வெறும் தொடக்கம் மட்டும்தான். குவைத்தில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பேச்சு. புதிய குவைத்துக்கு தேவையான மனிதவளம், திறன் மற்றும் தொழில்நுட்பம் இந்தியாவிடம் உள்ளது. வருங்கால குவைத்தை உருவாக்கும் பணியில் இந்தியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு 18% GST வரி தொடர்கிறது. 55வது GST கவுன்சில் கூட்டத்தில் வரி குறைப்புக்கான எந்த முடிவும் எடுக்கப்படாததால் ஏமாற்றம். செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான GST வரி 12% இருந்து 5% குறைப்பு. GST கூட்டத்திற்கு பின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. மிளகு, உலர் திராட்சைகளை விவசாயிகள் விற்பனை செய்தால் GST இல்லை. ஜீன் தெரப்பி சிகிச்சைக்கு GST வரியில் இருந்து விலக்கு எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. K9 பீரங்கி துப்பாக்கிகளுக்கு L&T நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம். 7,628 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 தானியங்கி துப்பாக்கிகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. பயிற்சியின் போது இந்திய கிரிக்கெட் வீரர் KL ராகுலுக்கு கையில் காயம். வரும் 26ஆம் தேதி நடைபெறும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல். சூரிய வம்சம் பாகம் 2 குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. தயாரிப்பாளர் RB சௌத்ரி விரைவில் அறிவிப்பார் என நடிகர் சரத்குமார் அறிவிப்பு. சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணார் விரைவில்.